வயநாடு முண்டகை சூரல்மலை பகுதியில் இன்று முதல் தேடுதல் பகுதியை 6 மண்டலங்களாக பிரித்து 40 குழுக்கள் ஈடுபட உள்ளதாக கேரள வருவாய்த்துறை அமைச்சர் கே ராஜன் தெரிவித்தார். சாலியாரை மையமாக கொண்டு ஒரே நேரத்தில் ஆற்றுப் பகுதிகளில் போலீசாரும் நீச்சல் நிபுணர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகளும் சோதனை நடத்துவார்கள் என்றும் குறிப்பிட்டார். மண்ணில் புதைந்து கிடக்கும் சடலங்களை கண்டறிய ட்ரோன் அடிப்படையிலான ரேடார் டெல்லியில் இருந்து வரவிருப்பதாகவும் தெரிவித்தார். 6 மோப்ப நாய்கள் தேடுதல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் தமிழகத்தில் இருந்து மேலும் 4 மோப்ப நாய்கள் வயநாட்டிற்கு புறப்பட்டு உள்ளதாகவும் அமைச்சர் கே ராஜன் தெரிவித்தார். கேரள மாநிலம் முண்டகை சூரல்மலையை தொடர்ந்து புஞ்சிரி மட்டத்திலும் தேடுதல் பணி நடைபெறுகிறது. நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலை பகுதியில் இருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் புஞ்சிரி மட்டம் கிராமம் அமைந்துள்ளது. முண்டகை செல்லும் பாதையில் உள்ள பாலம் இழுத்து செல்லப்பட்டதால் புஞ்சிரி மட்டத்திற்கு யாரும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. பாலம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு மண் அள்ளும் இயந்திரத்துடன் மீட்புக் குழுவினர் சென்றனர். புஞ்சிரி மட்டத்தில் கற்களும் மண்ணும் உள்ள பகுதியாக மாறியதை காண முடிந்தது. நள்ளிரவில் முதல் நிலச்சரிவு ஏற்பட்ட போது அங்கிருந்து சிலர் மாற்று இடங்களுக்கு சென்ற நிலையில் அசாம் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் உட்பட பலர் அங்கு தங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது. அவர்களது கதி என்ன என்பது கண்டறிய முடியாத நிலையில் தேடுதல் பணிக்கு பின்னரே அது குறித்த விவரங்கள் வெளிவரும் என கூறப்படுகிறது. வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்க 121 பேர் கொண்ட சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் பெற்றோரை இழந்த குழந்தைகள், குழந்தைகளை இழந்த பெற்றோர், சகோதரர்களை இழந்தவர்கள், உறவினர்களை இழந்தவர்கள் போன்றோருக்கு உளவியல் ரீதியாக ஆலோசனை வழங்கி உறுதுணை அளிக்க வேண்டிய கடமையை சுகாதாரத்துறை முக்கிய பணியாக மேற்கொள்ளும் என தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.